சொல்ல வேண்டியது சொல்லத் தவறுவது சொல்லுன்னா துக்கத்தை கொடுக்கும் சொல்லலையே ஏனு கேட்கும் சொல்லணும் நற்செய்தி சொல்லணும் வெல்லணும் சாத்தானை வெல்லணும் சாத்தானை வெல்லணும் சொல்லணும் நற்செய்தி சொல்லணும் வெல்லணும் சாத்தானை வெல்லணும் சாத்தானை வெல்லணும். பாய்ப்பா. பாப்பா கிளம்பிட்டியாமா? ஆமாப்பா. பார்த்து போ, கிளாஸ்ல பாடத்தெல்லாம் நல்லா கவனிக்கணும். சரிப்பா. நீ எப்படியாவது கலெக்டர் ஆயிடணும், அதுதான் அப்பாவோட கனவு. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா, சாயந்தரம் வந்த உடனே டியூஷனுக்கு போயிரு, மறந்துடாத. சரிப்பா. சரிம்மா, போயிட்டு வா, நல்லா படி. பாய்ப்பா. பாய். பிள்ளை கலெக்டர் வரணும்னு பெற்றோர் கனவு காணக்கூடாது, பிள்ளைங்க தான் கனவு காணணும்னு சொல்லுவாங்க. அவ சரின்னு தான் சொல்றா. முடியாதுன்னா நீ விட்டுருவியா? நீ ரொம்பவே மாறிட்டு வர்ற. இல்லையே, நான் அப்படியே தான் இருக்கேன். இல்ல, நீ தேவ ராஜ்யத்தை விட உலக ராஜ்யத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது. எனக்கு இது சரியா தெரியல, எதை முதல்ல தேடணுமோ அதை தேடுற மாதிரி தெரியல. பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும். நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதை விட முக்கியமான அவசியமான அவசரமான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்றேன். ஒரு நாள் உன் பிள்ளை இதெல்லாம் ஏன்பா எனக்கு சொல்லலைன்னு கேட்டக்கூடாதுல்ல. பாப்பா, என்னப்பா, என்னாச்சு? அப்பா ஒரு கனவு கண்ட, அதுல நீ மரணப்படுக்கையில இருந்த. அப்பா, அப்பா, இதையே நீங்க சொல்லல. எதம்மா? செத்த பிறகு நரகத்துக்கு போவோம் நீங்க சொல்லவே இல்லையே. என்னம்மா சொல்ற? எனக்கு பயமா இருக்குப்பா, நான் சாக போறேன். மேல இருந்து சில கருப்புருவங்கள் என்ன வா வான்னு கூப்பிடுது. ஒரு பெரிய இருண்ட பாதாள குழி தெரியுது. அங்கிருந்து பயங்கரமான அழுகுரல் கேக்குது. எனக்கு பயமா இருக்குப்பா. ஐயோ, ஆண்டவர் மிகுந்த இரக்கமுள்ளவர், அவர் இந்த மாதிரி பயங்கரமான இடத்துக்கு அனுப்ப மாட்டாருன்னு நினைச்சேனே. ஐயோ, ஏன்பா நீங்க இத சொல்லல? அப்பா, அப்பா, பாப்பா, அப்பா, பாப்பா, பாப்பா, பாப்பா. நான் பயந்து முழிச்சிட்டேன். உண்மையா நரகம் இருக்காப்பா? ஆமாம்மா, நரகமும் இருக்கு, பரலோகமும் இருக்கு. நம்மள நரகத்திலிருந்து தப்பு வைக்கத்தான் இயேசு மனுஷனா பிறந்து சிலுவையில மரிச்சு நம்மள மீட்டிருக்காரு. எத்தனை நாளா ஏன்பா சொல்லல? சொல்ல வேண்டியது சொல்லத் தவறுவது சொல்லுன்னா துக்கத்தை கொடுக்கும் சொல்லலையே ஏனு கேட்கும். சொல்லணும் நற்செய்தி சொல்லணும் வெல்ல
தப்புதாம்மா, தப்புதான். இந்த உலகத்துல படிப்பு தான் முக்கியம்னு நினைச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உண்மைகளை சொல்லாம விட்டது பெரிய தப்பு. படிப்பு தேவைதான், நல்ல வேலை தேவைதான், பணமும் தேவைதான், அதுக்காக முயற்சி பண்றதும் தேவைதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒருவேளை மரணம் வந்துட்டா நரகத்துல மாட்டிப்போம்லப்பா. ஆமாம்மா, நீ முதல்ல இயேசுவை நம்பு, அவர் சொல்றபடி செய். என்ன? சரிப்பா. நான் இனியும் லேட் பண்ணாம ஜெபம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்ல போறேன். ஆமா. நல்லதுப்பா, நல்ல செய்தியா சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. அதனால நிறைய பேர் தப்பிச்சுப்பாங்கல்ல. கட்டாயமா சொல்றேம்மா. சொல்ல வேண்டியதுதான், சொல்ல சொன்னா சொல்ல வேண்டியதுதான். நம்ம சொல்ல சொன்னோமா? நம்ம கேட்டோமா? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்குடா சொல்றான்? அதுக்கு தான் இந்த அடி. எப்படி இப்படி கொடுத்தாதான் இவனுங்க அடங்கி இருப்பானுங்க. அது சரிதானே. இயேசு தெய்வமா இருந்தா உன்னை காப்பாத்த வர சொல்லு. சொல்லுடா. அதானே. ஆண்டவரே, இவங்களை மன்னிச்சிருங்க. ம்? நானும் இவங்களை மன்னிச்சிடுறேன். அவங்க தெரியாம இப்படி செய்யறாங்க. என்னது? எங்களை மன்னிக்கிறியா? ஆமா, மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். ஊமடிய இவ்வளவு அடி வாங்கியிருக்க, உனக்கு வலிக்கல? இல்லைங்க, நீங்க அடிச்சது எனக்கு வலிக்கல. நான் உங்ககிட்ட இந்த உண்மைகளை சொன்னதுனால நீங்க என்ன அடிச்சீங்க. அதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா ஒரு நாள் நீங்க மரண தருவாயில இந்த உண்மைகளை இந்த தாசன் சொல்லாம போயிட்டானேன்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டீங்கன்னா அதுதான் எனக்கு வலிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு உண்மை, பரலோகம் உண்மை, நரகம் உண்மை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதும் உண்மை. இப்ப நீங்க மனம் திரும்பி இயேசுவை நம்புனீங்கன்னா உங்களுக்கு நரகம் இல்லைங்கிறதும் உண்மை. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நற்செய்தியை நான் அறிவித்து வந்தோம், பெருமைக்கு இடமில்லை, அது என்னுடைய கடமை. அறிவியாதிருந்தால் ஐயோ எனக்கு, அறிவிப்பதினால் நன்மை மக்களுக்கு. நற்செய்தியை நான் அறிவித்து வந்தோம், பெருமைக்கு இடமில்லை, அது என்னுடைய கடமை. சமாதானம் கூறி நல்லதை சொல்லி மீட்பை தெரிவிக்கும் பாதங்கள், மலையின் மேல் அழகானவைகள். நற்செய்தியை நான் அறிவித்து வந்தும், பெருமைக்கு இடமில்லை, அது என்னுடைய